காவிரி விவகாரம் தொடர்பாக தஞ்சையில் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், தற்போது போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன? மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் கர்நாடகத்தில் ஆளுகின்ற அரசும், அதாவது தற்பொழுது மத்திய அரசு காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசிற்கு சாதகமாக நடந்து கொள்வதாகவும் தமிழக அரசை வஞ்சிப்பதாகவும் கூறி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திமுக சார்பில் தஞ்சையில் உண்ணாவிரதம் நடைபெறுவதாக அறிவித்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்று காலை 8:30 மணிக்கு தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பழனி மாணிக்கம், டி.ஆர். பாலு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன் உள்ளிட்டோர் கலந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான விவசாயிகள் தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான விவசாயிகள் கலந்துட்டு இருக்காங்க. ஹுசேன், 8:30க்கு தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த உண்ணாவிரத போராட்டம் எத்தனை மணிக்கு நிறைவடைய இருக்கு? நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய தலைமையில் அறிவித்து, அதே போல நம்முடைய முதன்மை செயலாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் முன்னிலையில் ஏற்க இந்த உண்ணாவிரதத்தை அறிவித்தார்கள். அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்காக அப்படின்னா, மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கர்நாடக அரசு இதுவரைக்கும் காவிரியில் தரக்கூடிய தண்ணீரை தமிழக அரசுக்கு தரவே இல்லை. இதை தராம வஞ்சிக்கிறது. இதை மத்திய அரசு இதை கண்டிக்கவே இல்லை. கண்டிக்காத ஒரு சூழ்நிலையில மேலாண்மை வாரியம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட பிறகும் இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்காம காலதாமதம் படுத்திக்கிட்டே இருக்கு இந்த மத்திய அரசு. இந்த மத்திய அரசு உடனடியாக இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் அப்படிங்கறத இவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஓமா காதர் ஹுசேன், இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? மேலும் இந்த போராட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது? நம்முடைய கோவை சலியன் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது இந்த போராட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திமுகவோட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவி செலியன், அன்பழகன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்துக்குவாங்க இருக்கு. ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலை 8 மணி முதலே திமுக தொண்டர்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் ஏராளமான வந்துகிட்டு இருக்காங்க. ஹுசேன், தஞ்சையில குறிப்பா எந்த இடத்துல இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை மணிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நிறைவடையும்? அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டம் தஞ்சை ரயில் நிலையம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பே மத்திய அரசை கண்டித்து நடந்துட்டு இருக்கு. கார்த்திக்.